இந்தியாவை மிகப்பெரிய போர்க்களமாக்கி காட்டிய அயோத்தியில மீண்டும் புதிய மசூதி கட்டப்பட்டிருக்கு. இதற்காக இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களின் நன்கொடைகளை பெறப்பட்டு அடுத்த ஆண்டு மசூதி உதயமாக இருக்கு. இதே வேளையில தமிழ்நாட்டில் காஞ்சி சங்கர மடத்தில்தான் ராமாயண காலத்து வில்லன் ராவணன் பிறந்தான். இதனால உடனடியா சங்கர மடத்தை இடிக்கணும்னு புதிய சர்ச்சையும் ஏற்பட்டு இருக்கு. இந்த சர்ச்சைகளுடைய பின்னணி என்னன்னு இந்த தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்துல இலங்கையை ஆண்ட அசுரகுல மன்னராக ராவணன் சித்தரிக்கப்படுறாரு. ராமரின் மனைவி சீதையை ராவணன் கடத்தி செல்வது ராமாயணத்துல முக்கிய காட்சியா இருக்கும். இது தவிர ராவணனுக்கு கும்பகர்ணன், வீடனன், சூர்பனகை ஆகிய சகோதரிகள் பற்றிய கதைகளுமே இருக்கு. செல்வத்தை அள்ளி தரும் குபேரன் ராவணனின் ஒன்றுவிட்ட அண்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. ராவணன் சிவனுடைய தீவிர பக்தர். வட மாநிலத்தவர்கள் இவரை கடவுளா கொண்டாடுறாங்க. பொதுவாகவே ராவணன் பிறந்த இடம் குறித்து பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கு. அவர் இலங்கையை ஆண்ட மன்னர் என்றாலும் அவர் பிறப்பிடம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிஸ்ராத் கிராமம் என்று பலருமே நம்புறாங்க. சிலர் நேபாளத்துல பிறந்தவர் சொல்றாங்க. அதே வேளையில ராவணன் காஞ்சிபுரத்துல பிறந்ததாகவும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் உள்ள பிரபலமான சங்கர மடத்துக்கு கீழே ராவணன் பிறந்த இடம் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில இந்தியா முழுவதும் ஆன்மீக பக்தர்கள் கோயிலாக கருதப்பட்டு வரும் சங்கர மடத்தை இடிக்கணும்னு, அதன் கீழே ராவணன் பிறந்த இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்யணும்னு புதிய போர்க்குரல் கிளம்பி இருக்கு. வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி சங்கர மடத்தை முற்றுகையிட போவதா தமிழ் தேசிய கூட்டணி கட்சி தெரிவிச்சிருக்காங்க. இந்த கட்சி சார்பில் கருத்து தெரிவிக்கும் பொழுது, ராமர் அயோக்கியன் பிறந்ததை நம்ப வேண்டும் என்றால் ராவணன் பிறந்த இடம் தமிழ்நாடு என்பது இல்லாமலா போகும்? காஞ்சியில் உள்ள சங்கர மடத்தின் கீழே அகழ்வாராய்ச்சி செய்தால் உண்மை உலகுக்கு வெளியே வரும். ராமன் பிறந்த இடம் அயோத்தியில் பாபர் மசூதியின் கீழே என உச்சநீதிமன்றம் நம்பும் போது, காஞ்சிபுரத்தில் சங்கர மடத்திற்கு கீழாக ராவணன் பிறந்த இடம் என்பதை ஏன் நம்பக்கூடாது? காஞ்சி மரத்தை தமிழர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சங்கராச்சாரியார் அவரது பூர்வீக ஊரான ஆந்திராவுக்கு சென்று தங்குவது நல்லது. வருகிற ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ராவணனுக்கு காஞ்சியில் கோட்டம் எழுப்ப உறுதி பூணுகிறோம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அமைப்போடு மே 17ஆம் தேதி சில இயக்கங்கள், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவையும் இணைந்து புதிய போராட்டத்திற்கு தயாராகி வருவது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் வருகிற 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதிய மசூதி கட்டும் பணி தொடங்கப்பட உள்ளதா அந்த மசூதி அறக்கட்டளையின் தலைவர் தெரிவிச்சிருக்காரு. அயோத்தியில் கடந்த 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நிலையில உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அங்கு கடந்த ஆண்டு ராமர் கோவில் கட்டப்பட்டாங்க. இந்த சமயம் அயோத்தியில இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள தன்னிப்பூர் கிராமத்தில் புதிய மசூதி கட்டும் பணிகள் தொடங்க உள்ளதா இந்தோ இஸ்லாமிய கலாச்சார அறக்கட்டளை தலைவர் ஜூபர் பரூக்கி தெரிவித்துள்ளார். சுமார் 45 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் இந்த மசூதிக்கு தற்பொழுது வெளிநாடுகளில் இருந்து நன்கொடை பெறுவதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்கான முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இதற்கான அனைத்து தகவல்களும் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு தொடக்கத்துல இந்த ஒப்புதல் கிடைத்தவுடன் பணிகள் தொடங்கும் என அவர் தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையே திருப்பரங்குன்றத்தில் உள்ள இஸ்லாமிய தர்காவை அகற்றுவதற்காகத்தான் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போராட்டங்கள் வெடித்து இருக்குன்னு இந்த குற்றச்சாட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கதா இருக்கு.